من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பாசமும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருட்கொடை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் இட்ட கட்டளையை எதை மார்க்கமாக சொன்னார்களோ அத்தகைய மார்க்கத்தை தன்னுடைய செயல் வடிவில் கொண்டு வந்த சஹாபாக்கள் அவர்கள் மீதும், இமாம்கள், நல்லடியார்கள், மேலும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட அனைவர்கள் மீதும் முழுமையாக நிலவட்டுமாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அந்த பாசமும் நிலவட்டுமாக நீண்ட ஒரு சிறு பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய ஜுமாவில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைவதற்குண்டான பண்புகள் என்கின்ற தலைப்பின் வாயிலாக ஒரு சில செய்திகளை தங்களுக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சூரா தான் சூரத்து தீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித படைப்பை பற்றி நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நாம் மனிதர்களை திட்டமாக மிக அழகாக நேர்த்தியாக நாம் படைத்திருக்கின்றோம். மனித படைப்பு என்பது குறைகளுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் படைத்த அந்த படைப்பு என்பது மனிதர்களால் படைப்பதை போன்றல்ல. குறைகளுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்த்தியாக ஒரு கை விரல்கள் முதல் கொண்டு அல்லாஹ் உடல் அமைப்புகளில் எதையும் தேவையில்லாமல் முழுமையாக நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஒரு மனிதன் தன்னுடைய கண்களுக்கு இமையின் முடி ஏன் என்பதாக குறை சொல்ல முடியாது. தன்னுடைய 5 விரல்கள் ஒரே மாதிரி இல்லையே என்பதாக குறை சொல்ல முடியாது. எல்லாவற்றிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நுட்பத்தை வைத்திருக்கின்றான். அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு படைப்பு தான் இந்த மனித படைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளி தோற்றத்தில் அழகை, வெளி தோற்றத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் மிக ஒரு சிறந்த படைப்பாக அல்லாஹ் ரப்பல் வைத்திருக்கின்றானோ, அதே போன்றுதான் இந்த மனிதர்கள் உலகத்தில் வாழ்வதற்கு, சிறந்த முறையில் தங்களுடைய வாழ்வியலை செயல்முறைப்படுத்துவதற்கு சிறந்த பண்புகளையும் சொல்லியிருக்கின்றான். எனதான் மனிதன் அழகான தோற்றத்தில் இருந்தாலும் இஸ்லாம் மறுபுறம் காட்டிருக்கக்கூடிய பண்புகளை தன்னுடைய வாழ்வியலில், இஸ்லாம் சொல்லி அடிப்படையில் நேர்த்தியான வாழ்வை தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்காத ஒரு மனிதராக வாழ்வார் என்றால், தன்னுடைய தோற்றம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் பண்பில் அவர்கள் கவனம் செலுத்தாதின் காரணமாக அழகற்றவராகத்தான் இந்த சமூகத்தில் அவர்கள் காட்சிப்படுத்தப்படுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதில் மிக முக்கியமான ஒரு பண்பு தான் மஹப்பா என்று சொல்வார்கள். நேசம் வைப்பது. இந்த நேசம் என்பது
அல்லாஹ் கொடுத்த ஒரு பண்புகளில் ஒரு பண்பு இந்த மனித சமுதாயத்திற்கு. இந்த நேசம் ஒரு மனிதன் சரியான முறையில் எப்படி வைக்க வேண்டும் என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேசங்கிற பண்பு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இந்த மனிதன் உணவை விரும்பக்கூடியவன், உடையை விரும்பக்கூடியவன், ஓய்வை விரும்பக்கூடியவன், தனக்கு தீங்குகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்று விரும்பக்கூடியவன். இந்த நேசத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னு சொன்னா, எதையெல்லாம் மனிதன் இயல்பாக விரும்ப மாட்டானோ, நேசத்தை கண்மூடித்தனமாக வைத்து விட்டால் எதையெல்லாம் விரும்பாத விஷயத்தை அனைத்தும் விரும்பக்கூடியவனாக மாறிவிடுவான். சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, இந்த உலகத்தின் மீது அதிகமான நேசம் வைத்து விட்டால், பொருளாதாரத்தின் மீது அதிகமாக நேசம் வைத்து விட்டால், தூக்கத்தை இழக்க தயாரா இருக்கிறான், உணவை இழப்பதற்கு தயாராக இருக்கின்றான், தன் குடும்பத்தோடு இருந்து மகிழ்ச்சியோடு இருப்பதை வெறுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னும் ஒருபடி மேல சொல்லணும்னு சொன்னா, ஒரு பெண் மீது அதிகம் நேசம் வைத்து விட்டால், ஒரு ஆண் மீது அதிகம் நேசம் வைத்து விட்டால், அந்த நேசத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்வில் அவர்கள் கிடைக்கவில்லை என்றால், சுயநலமாக இருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான், தற்கொலை செய்வதற்கு தயாராக இருக்கின்றான். காரணம் என்ன? இந்த நேசத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த நேசத்தை எப்படி நான் அணுகுவது என்கின்ற இந்த பண்பை மனிதன் தெரியாத காரணத்தினால், படிக்காத காரணத்தினால், கவனம் செலுத்தாத காரணத்தினால் தடுமாறி இறுதியில் தற்கொலைக்கு கூட செல்வதற்கு மாறிவிடுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் எப்படி நேச வைக்க வேண்டும், ஒரு முஃமின் எப்படி நேச வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. உனது நேசம், உனது பாசம், அந்த நேசத்தின் வெளிப்பாடாக உனது முயற்சிகள், உனது உடல் உழைப்புகள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். உன்னுடைய அந்த நேசம் என்பது அல்லாஹ் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய நேசமாக இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு வழி காண்பிக்கின்றது. எதில் நீ கவனமாக இருக்க வேண்டும், எந்த விஷயத்தில் அளவுக்கு அதிகமாக நேசம் வைத்து உன்னுடைய உலக வாழ்வில் மறந்து நாளை மறுமை நீ நஷ்டவாளியாக இருந்துவிடக் கூடாது என்பதாக இஸ்லாத்தை சரியாக படித்தால், அழகிய தோற்றத்தில் இருப்பதற்கு வடிவம் கொடுத்த அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பண்பான நேசத்திற்கும் அழகான வாழ்வியல் முறையை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதன்மையாக நமக்கு சொல்வது என்னவென்றால், 9வது அத்தியாயம் 24வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். قل إن كان آباؤكم أو أبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها. அல்லாஹ் சொல்கின்றான், 8 விஷயங்களை சொல்லி காண்பிக்கின்றான். இந்த 8 விஷயத்தில் தான் ஒரு மனிதன் நேசம் வைப்பான். இதை தாண்டி இந்த உலகத்தில் வேறு விஷயத்தில் நேசம் வைக்க முடியாது. இதில் எப்படி இருக்க வேண்டும்? உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சகோதரர்கள், மனைவிகள், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பொருளாதாரம், நீ பார்த்து பார்த்து பயப்பட்டு அச்சத்தோடு செய்யக்கூடிய இந்த வியாபாரம், மேலும் நீ தங்கக்கூடிய விரும்பக்கூடிய அந்த இடம், இவைகளை அனைத்தும் விட அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் முதன்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவது என்பது உனக்கு முதன்மையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஃபதரப்பஸு ஹத்தா யதி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ்வுடைய வேதனை வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இது வெற்றி அல்ல, உலக வாழ்வில் இவர்களுக்கே நீ முழு நேசத்தை உரித்தாக்கி எனக்கும் என்னுடைய தூதருக்கும் இந்த மார்க்கத்திற்கும் இந்த வாழ்வில் வழிமுறைக்கும் கொடுக்க வேண்டிய விஷயத்தில் நீ நஷ்டப்பட்டவனாக இருந்துவிடக் கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே வசனத்தில் இந்த சமூகத்தில் பெரும்பான்மையாக ஏமாந்து போகக்கூடிய விஷயத்தை பட்டியலிட்டு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களை யோசித்து பாருங்கள். சஹாபாக்கள், நபி தோழர்கள், ஏன் அவர்கள் அப்பேற்பட்ட வாழ்வடைவு முடிந்தது? அல்லாஹ் வாசகத்தை திரும்ப திருப்பி சொல்கின்றான். ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கின்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், இதோ இந்த கூட்டத்தை அல்லாஹ் புரிந்து கொண்டு விட்டான், இந்த கூட்டமும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு விட்டார்கள் என்பதாக, பாசத்தை பெற்றவர்கள், நேசத்தை பெற்றவர் என்பதாக பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலாகித்து நமக்கு சொல்லி காண்பிக்கின்றானே, அவர்கள் அந்த கூட்டம் என்பது சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய நேசத்தை முதன்மையாக
அல்லாஹ்வும் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அடுத்ததாக வைத்தார்கள். பொருளாதாரம் அதற்கடுத்துதான், வியாபாரம் அதற்கடுத்துதான், குடும்பங்கள் அதற்கடுத்துதான் என்பதாக நேசத்தை அவர்கள் எப்படி அணுக வேண்டும் என்பதை புரிந்ததன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் சிலாகத்தை சொல்வதை பார்க்கின்றோம். குர்ஆன் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்றான், அன்சாரி தோழர்களை சிறப்பித்து சொல்கின்றான். எப்படி சொல்றான்? வல்லதீன தபஉத்தார் வல் ஈமான மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னால் ஈமானையும் வீட்டையும் தங்களுக்கு முன்பாக அமைத்துக் கொண்டிருந்தார்களே அந்த மக்கள் முஹாஜிர்கள் வரும்பொழுது நேசிக்கிறார்கள். தங்களுக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தும் கூட, தங்களுக்கு தேவைகள் இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் இதோ உங்களுடைய ஈமானிய சகோதரர்கள் வந்து விட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்திற்கு முன்னால் எனக்கு இந்த பொருளாதாரம் என்பது பெரிதல்ல, இந்த வீடு என்பது பெரிதல்ல, இந்த குடும்பம் என்பது பெரிதல்ல என்பதாக பங்கேற்று கொடுப்பதற்கு முற்பட்டு வந்தார்களே அவர்கள் தான் சஹாபாக்கள். இந்த நேச விஷயத்தில் அவர்கள் இவ்வளவு கவனத்தோடு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் முதன்மையாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை வைத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் என்றால், இந்த நேசத்திற்காக வெறுமனே வாயளவில் மட்டும்தான் நாம் சொல்கின்றோமா, அல்லது நம்முடைய செயல்பாட்டில் அளவு இந்த நேசத்திற்காக என்ன தியாகத்தை நாம் செய்திருக்கின்றோம்? யோசித்து பாருங்கள். எவ்வளவு பொருளாதாரத்தை இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய அந்த தூதரும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் என்பதற்காக நாம் செலவு செய்திருக்கின்றோம். சமூகத்தின் கவலை என்னவென்றால், ஒரு வகுப்பு வைத்தால், கல்வி சபை என்று வைத்தால் என்ன செய்வது கிடையாது, நேரத்தை கூட தியாகம் செய்து படிப்பதற்கு தயார் கிடையாது. அல்லாஹ்வை பற்றி படிப்பதற்குண்டான ஒரு அகீதா வகுப்புகள் வைக்கப்பட்டால் படிப்பதற்கு தயார் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த சட்டங்களை அஹ்காம்களை சொல்லி தரப்படக்கூடிய வகுப்புகள் வைத்தால் அதை படிப்பதற்கு நேரத்தை செலவு செய்வதற்கு தயார் இல்லாத சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் முதன்மையாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில பட்டியல்கள் குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய பண்புகள் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள் அவருடைய பண்புகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியலிட்டு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். முதன்மையான விஷயம் என்னவென்றால், இணை வைப்பாளர்கள் எப்படி தங்களுடைய கடவுள்களை நேசிக்கிறாங்களோ. அதெல்லாம் முன்னாடி வந்துருக்கு, முன்னாடி வாங்க. இடம் பற்றாக்குறை, மேலே ஷெட்டில் ரொம்ப வெயிலாக இருக்கிற, கொஞ்சம் நல்ல நெருங்கி வந்துருங்க, நெருங்கி வந்துருக்கு. இணை வைப்பாளர்கள் எப்படி தங்களுடைய கடவுள்களை அவர்கள் நேசிக்கிறார்களோ இதைவிட முஃமின்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்ற 2வது அத்தியாயம் 165 வசனத்தில் சொல்கின்றான், வமினன் நாஸி மன் யத்தகிது மின் தூனில்லாஹி அன்தாதா, மக்களில் சிலர் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ்விற்கு இணைதாரர்களாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அவர்களோ அல்லாஹ்வை நேசிப்பதை போன்றே அந்த கடவுள்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த சிலைகளை அவர்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஆனால் ஈமான் கொண்டவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? ஈமான் கொண்டவர்கள் அவர்களை விட அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்களை விட நேசத்தில் கடுமையானவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். இதற்கு ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, விளக்கமாக சொல்லும் பொழுது, மஹப்பத்து சாதிகா, உண்மையான நேசம் என்ன தெரியுமா? வெறும் நாவால் அளவில் சொல்வதல்ல, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பதல்ல, நம்முடைய வண்டிகளில் எழுதுவதல்ல, வீட்டில் ஆயத்தில் குர்சியோ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக பெயரை அப்படியே ஸ்டிக் பண்ணுவதல்ல, அங்கே மாட்டி விடுவதல்ல. மாறாக இமாம் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, மஹப்பத்து சாதிகா, உண்மையான நேசம் என்ன தெரியுமா? தக்ததி தாஅத்துஹு வ தர்கு மஅசியதிஹி, அதாவது அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை கட்டளையிட்டார்களோ அதை தங்களுடைய வாழ்வில் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமா, வதர்கு மஅசியதிஹி, எதை அவர்கள் தவிர்ந்திருக்குமாறு சொன்னார்களோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய வாழ்வை வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வஹுப்பு அவுலியாஇ வ ருசுலிஹி, மேலும் அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை அல்லாஹ்வுடைய தூதர்களை நேசிப்பது, மேலும் அவருடைய எதிரிகளை கோபிக்கக்கூடியவர்களாக வெறுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த மார்க்கத்திற்காக என்பதாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த விஷயத்திற்கு இவர்கள் விளக்கம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களை யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த நேசம் உண்மையில் நம்மிடத்தில் இருக்கின்றதை நாம் சிந்திக்க வேண்டும். அல் மஹப்பத்து சாதிகா என்று சொல்லக்கூடிய இந்த நேசம் நம்முடைய வாழ்வில் எந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றது? வெறும் நாவால் இன்றைக்கு நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.
செயல் வடிவில் பார்த்தால் அதற்கு மாற்றமான முறையில் வியாபாரத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய விஷயத்தை பார்த்தால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரின் எதை அவர்கள் ஏவினார்களோ, எதை தடுத்தார்களோ அதற்கு மாற்றமான முறையில் தங்களுடைய செயல்முறைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவல்ல நேசம் என்பதாக இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றது. அடுத்து இரண்டாவது அம்சம் என்னவென்றால், அவர்கள் என்றைக்குமே அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வை அவர்கள் நினைத்து அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள். தஸ்பீஹ் செய்வது, அல்லாஹ்வை நினைப்பது என்பது பள்ளி வாயிலோடு அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட மாட்டார்கள். வெளியிடங்களுக்கு சென்று விட்டால், சுற்றுலாத்தலத்துக்கு சென்று விட்டால் அல்லாஹ்வை மறக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார், நிச்சயமாக இந்த வானங்களிலும் இந்த பூமி என்கின்ற படைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, அந்த முஃமின்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாம வ குஊதா, நின்ற நிலையும் அல்லாஹ் நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அமர்ந்த நிலையும் அல்லாஹ் நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வஅலா ஜுனூபிஹிம், அவர்கள் படுத்த நிலையாக இருந்தாலும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானத்தை பார்த்தவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த பூமியை பார்த்தவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்றுமே நினைவில் இருப்பதின் காரணமாக, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்தவர்கள் சிந்திப்பதின் காரணமாக, அல்லாஹ்வுடைய இந்த நிஅமத்தை எல்லாம் பார்த்து பார்த்து அவர்கள் வியந்தவர்கள் சொல்வார்களாம், ரப்பனா மா خلقت هذا باطلا, யா அல்லாஹ் நிச்சயமாக நீ இதை ஒருபோதும் வீடுக்காக படைக்கவில்லை. சுப்ஹானக, நிச்சயமாக நீ பரிசுத்தமானவனாக இருந்து கொண்டிருக்கின்றாய். ஃபகினா அஸாபன்னார், எங்களை நரக நெருப்பிலிருந்து அந்த அஸாபிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்பதாக அந்த முஃமின்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள் இது போன்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் படுத்த நிலையாக இருந்தாலும் சரி, நின்ற நிலையாக இருந்தாலும் சரி, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய அந்த சட்டங்களை பின்பற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய நினைவோடு அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களை யோசித்து பாருங்கள், சுற்றுலா தலத்துக்கு என்று சென்று விட்டால், சுற்றுலா தலம் என்று வந்துவிட்டால் மார்க்கம் எதையெல்லாம் ஹராமாக்கியதோ அதை ஹலாலாக்கி விடுவார்கள். அதுவரைக்கும் தங்களுடைய வாழ்வில் ஹராமாகத்தான் வைத்திருப்பார்கள். இசை என்பது ஹராமாக இருக்கும், ஆனால் சுற்றுலா என்று வந்துவிட்டால் ஹலாலாக்கி விடுவார்கள். படங்கள் என்பது அவர்களுடைய வாழ்வில் ஹராமாக இருந்திருக்கும், சுற்றுலா என்று வந்துவிட்டால் ஹலாலாக்கி விடுவார்கள். எதுவெல்லாம் தடுக்கப்பட்ட பேச்சுகளோ, எதுவெல்லாம் தடுக்கப்பட்ட செயல்பாடுகளோ, இதுவெல்லாம் வெளி இடங்களுக்கு ஒரு முஃமின் சென்று விட்டால் அல்லது அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பார்த்து விட்டால் இது போன்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவராக மாறுவான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்க, இவர்கள் எதுவெல்லாம் தடை செய்யப்பட்டதோ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் பார்ப்பதற்கு சென்றிருந்தாலும் சரி, அந்த நேரத்திலும் மார்க்கத்துடைய வரம்புகளை அதிகமாக தாண்டக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னா, இதுவா நேசம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலே இதுதான் நேசமா என்பதை நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நேசம் அதுவல்ல, எங்கிருந்தாலும் சரி, மறைமுகமான இடமாக இருந்தாலும் சரி, வெளிப்படையான இடமாக இருந்தாலும் சரி, 10 நபர்களுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, என்றைக்குமே அல்லாஹ்வுடைய நினைவு அவரிடத்தில் இருக்கும் என்றால் அதுதான் உண்மையான நேசத்திற்குள்ள அடையாளம் என்பதாக இரண்டாவது விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது அம்சம், முலாஸமத்து பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தோடு அவர்கள் என்றைக்குமே பிணைந்தவர்களாக, நெருங்கியவர்களாக அந்த வேதத்தோடு தொடர்போடு இருப்பார்கள். ரமதான் காலத்தில் மட்டும் தொடர்பல்ல, வாரத்திற்கு ஒரு நாள் மட்டும் தொடர்பல்ல. யாராவது மரணம் அடைந்து விட்டால் மௌத்திற்காக விதகத்தான முறையில் ஓதப்படுதே, அது போன்ற தொடர்பல்ல. குர்ஆன் என்பது என்றைக்குமே உடைய வாழ்வில் தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். என்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அறிஞர் சொல்வார், நான் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும் என்பதாக நான் ஆசைப்பட்டு விட்டால் தக்பீர் கட்டி நான் தொழ ஆரம்பித்து விடுவேன். அல்லாஹ் என்னிடத்தில் பேச வேண்டும் என்பதாக நான் ஆசைப்பட்டு விட்டால் குர்ஆனை எடுத்து ஓதுவேன். காரணம், இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக நம்மிடத்தில் பேசுகிறான் என்கின்ற அப்பேற்பட்ட ஒரு பிணைப்பை, அப்பேற்பட்ட தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக முன்னாள் சமூகத்தில் வாழ்ந்தார்கள் என்றால், ஆனால் குர்ஆன் என்றால் எப்படி ஓதுவது என்று எனக்கு தெரியாது. இன்றைக்கு நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவர் ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் அதே போன்று நாமும் பேச வேண்டும், அதே போன்று வானில் நாமும் இருக்க வேண்டும் என்பதாக முயற்சிக்கக்கூடிய இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை என்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த குர்ஆனை அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பது எனக்கு படிக்க தெரியாது, அது என்ன என்பது எனக்கு புரிய தெரியாது என்பதாக சொல்கிறோம் என்றால் இதுவல்ல நேசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேசம் என்பது அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லப்பட்டு விட்டால், இன்னமல் முஃமினூன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி அவர்கள் நினைவுபடுத்தப்பட்டு விட்டால் வஜிலத் குலூபுஹும், உடைய உள்ளங்கள் எல்லாம் பயப்படக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள். அவருடைய கண்கள் எல்லாம் கண்களால்
குளமாகி தண்ணீரால் அவர்கள் வடிக்கக்கூடிய மக்களாக மாறுவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான் என்றால் உண்மையான நேசம் என்பது அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை, அல்லாஹ்வுடைய அந்த கலாமை அவர்கள் ரமதான் காலத்தில் மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் அவர்களே இக்ரா அலையல் குர்ஆன், என் மீது குர்ஆன் ஓதுங்க, எனக்கு குர்ஆன் ஓதி காட்டுங்க. உடனே கேக்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே கைஃப அக்ரா அலைக வ இன்னமா உன்ஸில அலை, உங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை நான் ஓதுவதா? உங்க முன்னாடி ஓதுங்க, ஓதி பிறர் ஓதுவதை கேட்பதை நான் விரும்புகின்றேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எத்தனை நபர்கள் குர்ஆனை கேட்கறதுக்கு நம்ம விரும்புறோம்? எத்தனை நபர்கள் இன்றைக்கு குர்ஆனை விரும்பி கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம்? தினம்தோறும் என்னுடைய வாழ்வில் ஒரு சில பகுதிகளை ஒதுக்கி குர்ஆனை கேட்டு என்னுடைய காதுகளை பசுமையாக்கக்கூடியவனாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் என்றாலே நமக்கு உறக்கங்கள் வந்து விடுகின்றது, குர்ஆன் என்றாலே ஒரு அசதி வந்து விடுகின்றது. குர்ஆன் வசனங்களை கேட்டுவிட்டால் உறக்கம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் எப்படி உண்மையான நேசத்தை உடையவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் யோசித்து பாருங்கள். இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஓதுகிறார்கள், குர்ஆனை ஓத அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்தில் வசனம் வருகின்றது, எல்லா சமூக மக்களும் நிப்பாட்டப்பட்டு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூதர்களும் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அந்த நிலைமை யோசித்து பாருங்கள். நபியே உங்களை நாம் கொண்டு வருவோம் என்கின்ற வசனம் வந்த மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் வசனமாக இருந்தாலும் சாதாரணமாக கடந்து செல்லவில்லை. தன்னுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் மல்க அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம் என்றால் இந்த குர்ஆனுடைய தொடர்பு இப்படி இருக்குது. உண்மையிலே நம்மிடத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் ரமலான் முடிந்த மாத்திரத்திலேயே குர்ஆனுடைய அந்த தொடர்பை துண்டிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். தினம்தோறும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருப்போம், அதற்கு முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். நான்காவது அம்சம், அதிகம் திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் என்றைக்குமே நினைவில் அவர்கள் வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன், நீங்கள் என்ன நினைத்தால் நான் உங்களை நினைப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். எவ்வளவு அதுகார்கள், எவ்வளவு தஸ்பீஹ்கள், எவ்வளவு அழகான வார்த்தைகள், சிறிய வார்த்தையின் மூலமாக பல்வேறு நன்மைகள் நம்மால் பெற முடியும். இத்தனை முறை நீங்கள் இந்த தஸ்பீஹ்களை சொல்லுங்கள், இத்தனை முறை நீங்கள் இந்த திக்ருகளை சொல்லுங்கள், கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்பதாக சிறப்புகள் சொல்லப்பட்டும் கூட, நாம் நம்முடைய கண்களில் பார்த்தும் கூட, செவத்தில் ஒட்டப்பட்டும் கூட, தொழுகை முடிந்த மாத்திரத்திலே உடனடியாக நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய மொபைல் போனை எடுக்கக்கூடிய நாம் எத்தனை நபர்கள் நம்முடைய வாழ்வில் அந்த அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்கின்ற இந்த பள்ளிவாசல் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நமக்கு நினைவு வருகின்றது. யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வை நேசிக்கின்றோம், தூதரை நேசிக்கின்றோம் என்பதாக சொல்வது மட்டுமல்ல, அவருடைய பண்பு என்றவென்றால் என்றைக்குமே அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். வெளியிடங்களுக்கு சென்றாலும் சரி அந்த தஸ்பீஹ்களால், அந்த திக்ருகளால் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அவருடைய நாவுகள் என்பது பசுமையாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். இறுதியான அம்சம், அவர்கள் நன்மை என்றால் முற்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொழுகையில் அவர்கள் பயந்து தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், உலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத் வஹும் லஹா சாபிகூன், அவர்கள் நன்மை என்றால் எந்த நன்மையாக இருந்தாலும் சரி எனக்கு மறுமையின் இதன் மூலமாக நன்மை கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாசம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு லட்சியத்திற்காக எந்த நன்மையாக இருந்தாலும் சரி பிறரிடத்தில் சொல்லி காட்டுவதற்காக அல்ல, பிறநாள் நபர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லாஹ்விடத்தில் நன்மை பெற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நன்மை நிறையக்கூடியவர்களாக இருப்பார்கள். எத்தனை பணிகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. சமூகத்திற்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டிய கடமையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அணு தினமும் இந்த சமூகத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, இந்த சமூகத்தை தவறாக காட்ட வேண்டும் என்பதற்காக, இந்த மார்க்கம் என்றாலே பயங்கரமான மார்க்கம் என்பதாக சமாதானத்திற்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தான் இன்றைக்கு காட்சிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை நபர்கள் நமக்கு நண்பர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என்றைக்காவது இந்த இஸ்லாத்தை படித்து அதற்குண்டான வகுப்புகளை நாம் கலந்து கொண்டு இந்த இஸ்லாத்தை சொல்ல வேண்டும். அல்லாஹ் இப்பேற்பட்ட பாக்கியமான இந்த மார்க்கத்தை தந்திருக்கின்றானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருக்கு சிலருக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் எத்தனையோ நபிமார்கள் என்று பட்டியல் போடக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தாருக்கு கிடைக்காத பாக்கியம் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்றானே. இந்த பாக்கியத்தை பிற மக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்கின்ற சிந்தனை இருந்ததுன்னு சொன்னா எவ்வளவு முற்பட்டிருப்போம், படிப்பதற்கு நாம் எவ்வளவு ஆர்வப்பட்டிருப்போம். ஆனால் நன்மை என்றால் பிந்தியவர்களாக நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், கொடும்போக்கான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் உண்மையான நேசம் என்பது, உண்மையான பாசம் என்பது, நன்மை என்றால் முதன்மையாக நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
அதிலும் மிக முக்கியமான இபாதத்தான தொழுகை என்றால் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அந்த தொழுகையில் அல்லாஹ்வை பயபக்தியோடு உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பண்புகளை சொல்கிறான் என்றால் யோசித்து பாருங்கள். தொழக்கூடியவர்கள் தொழாருடைய நிலை யோசித்து பாருங்கள். தொழுகவே இல்லை என்றால் எப்படி அன்புக்குரிய சகோதரிகளே நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்பதை நாம் சொல்ல முடியும்? உண்மையான நேசம் என்பது தாஅத்துஹு, அவன் எதை கட்டளையிட்டான் அதை பின்பற்றுவது, அவன் எதை தடுத்தானோ அதை நம்முடைய வாழ்விலிருந்து களைவது. இதுதான் நேசத்திற்குண்டான விளக்கம். மாறாக தாடியை வளர்த்துக் கொண்டு தொப்பியை போட்டுக்கொண்டு ஜுப்பாக்களை போட்டுக்கொண்டு நாடும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ரோல் மாடலாக நான் எடுத்துக்கொண்டேன் என்பதாக சொல்வதல்ல நேசம். யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை கற்று தந்தார்களோ, எதை சொன்னார்களோ, தங்களுடைய வாழ்வில் அதை கொண்டு வராத வரைக்கும் உண்மையான நேசத்தை அடைய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேசத்தை பெற்றால் மட்டும்தான் அந்த சொர்க்கத்தை நம்மால் அடைய முடியும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆடை கலாச்சாரங்களிலிருந்து, நாம் முடிவெட்டக்கூடிய கலாச்சாரங்களிலிருந்து, திருமணம் என்று வரும் பொழுது, மற்ற நிகழ்ச்சிகள் என்று வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமான முறையில் செயல்பட்டு கொண்டு, எப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ரோல் மாடல் தான், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு முன்மாதிரி தான், எங்களுக்கு முதன்மையான நேசத்திற்குரியவர்கள் அவர்கள் தான் என்பதாக எதை தடுத்தார்கள் அதை செய்து கொண்டு எப்படி நம்மால் சொல்ல முடிகின்றது? இந்த உலகத்தில் ஏமாற்றி விடலாம், நாளை மறுமையில் ஒருபோதும் நாம் இந்த சமூகத்தை ஏமாற்றுவதை போன்று அல்லாஹ்வை ஏமாற்ற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த புரிந்த செய்திகளை நம்முடைய வாழ்வில் பின்பற்றி இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நமக்கு இஸ்லாம் சொல்லியதோ அந்த விஷயங்கள் அனைத்தும் வாழ்வில் செயல்முறைப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் தங்களுடைய வாழ்வில் அவர்கள் களைய சொன்னார்களோ, தடுத்து இதெல்லாம் ஹராம் என்பதாக கூறினார்களோ, அவை அனைத்தும் வாழ்வில் இருந்து கலைந்தவர்களாக சிறந்த முஸ்லிம்களாக வெறும் வார்த்தை அளவில் இல்லாமல் வாழ்க்கை அளவில் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியில் மரணிக்கின்ற வரைக்கும் இந்த சமூகத்திற்கு ஏவியக்கூடிய விஷயங்கள் இணை வைப்பிற்கு சென்று விடாதீர்கள், தௌஹீதை நிலைநாட்டுங்கள், தொழக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக சொன்னார்களே. அப்பேற்பட்ட தௌஹீத் என்றால் பிடிக்கக்கூடிய மக்களாக, அப்பேற்பட்ட இபாதத்தான தொழுகையில் நம்முடைய கால்களை உறுதி செய்யக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய சிறந்த சமூகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்த பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜுமாவை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, முதல் ஜுமா உரையில் அல்லாஹ்வுடைய பாசத்தை பெற்றவர்கள், நேசத்தை பெற்றவர்கள் அவருடைய பண்புகள் என்ன, எப்பேற்பட்ட அடையாளத்தை குர்ஆன் சொல்கின்றது என்கின்ற சில செய்திகளை நாம் பார்த்தோம். அப்படியானால் ஒரு முஸ்லிம் வெறுமனே தன்னுடைய நாவால் அளவில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றோம் என்பதாக சொல்லிக்கொண்டு அதற்கு மாற்றமான முறையில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டால் அதுவல்ல உண்மையான நேசம் என்பதை நாம் புரிந்திருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் குர்ஆனில் சொல்லும் பொழுது வஇதா ஸலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நபியே உம்மிடத்தில் என்னை கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நாம் சமீபத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். யார் அழைத்து பிரார்த்தித்தாலும் நாம் அவர்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். ஒரு முஸ்லிமிடத்தில் தன்னுடைய வாழ்வில் திருப்தியான எல்லா வகையான தேவைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய அடிப்படையில் பொருளாதாரங்கள் எல்லாவற்றும் இருந்தாலும் ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு துஆ என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி, உங்களிடத்தில் சிறு கஷ்டங்களோ பெரு கஷ்டங்களோ எதுவாக இருந்தாலும் முதன்மையாக அல்லாஹ்விடத்தில் நாம் அழைத்து பிரார்த்திக்க வேண்டும். அழைத்து பிரார்த்திப்பது நம்முடைய தேவைக்காக மட்டுமல்ல, நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது, நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இபாதத்தை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்பது என்பது, சுஜூதில் கேட்பது என்பது அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான ஒரு இபாதத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லும் பொழுது அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின், நம்முடைய பாதுகாவல் என்பது அல்லாஹ் தான்.
நம்முடைய பாதுகாவல் என்பது ஆழமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்தான். இந்த உலகத்தில் வேண்டுமானால் பல்வேறு வாக்குகளை நமக்கு சொல்வார்கள். சிறுபான்மை மக்களுக்கு நாம் வாக்களிக்கின்றோம், எங்கள் ஆட்சி வந்து விட்டால் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்கின்ற அந்த வாக்கை மட்டும் நம்முடைய மனங்களில் உறுதியாக்கி கொண்டு துஆவில் இழக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது. இந்த சகோதரர் நமக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்னால் எதிரியாக இருப்பார்கள், நண்பர்களாக மாறிவிடுவார்கள். இது பேசக்கூடிய இடமல்ல, இருந்தாலும் தாங்கள் அதிகமாக அறிந்திருப்பீர்கள். இப்படித்தான் சமூகத்தை ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. எதிரியாக பேசுவார்கள், நண்பர்களாக மாறிவிடுவார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் இந்த களம். ஆனால் எவ்வளவு பக்கபலத்தை, சிறந்த ஆட்சியை கொடுக்கக்கூடியவர்கள் வந்தாலும் நம்மிடத்தில் என்றைக்குமே இருக்க வேண்டியது துஆ என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. யா அல்லாஹ், இது போன்ற ஆட்சியாளர்கள் எங்கள் மீது ஏவி விடாதே. யார் அவர்கள்? உன்னை அஞ்சாதே, உன்னை பயப்படாதே, அது மட்டுமல்லாமல் எங்கள் மீது கருணை செலுத்தாதே, அது போன்ற ஆட்சியாளர்கள் ஏவி விடாதே என்கின்ற பிரார்த்தனை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சில டேட்டாக்களை நாம் பார்த்துவிட்டு இவர்கள் ஜெயித்து விடுவார்கள், இவர்கள் வெற்றி கொண்டு விடுவார்கள் என்கின்ற பிற மக்கள் பேசி செல்வதை போன்று நாம் சென்று விடக்கூடாது. தினம்தோறும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து அமையக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும், ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், நமக்கு ஒரு சிறந்த சூழலாக அமைய வேண்டும். ஒரு இக்கட்டான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். காரணம், மற்ற கொள்கைகள் எல்லாம், அந்த கொள்கை என்பது சிறுபான்மையை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். துஆவில் நாம் என்ன ஆகிவிடக்கூடாது, நிராசை அடைந்து விடக்கூடாது. தினம்தோறும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட பிரார்த்தனை செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் வாழக்கூடிய பகுதியில் ஒரு சிறந்த சூழலை உருவாக்குவானாக. கருணை பொழியக்கூடிய, பாசத்தை பொழியக்கூடிய ஒரு சிறந்த சூழலை உருவாக்கி அந்த குழப்பங்கள் விட்டு அது போன்ற நிலையில் அல்லாஹ் ரப்புல் பாதுகாப்பானாக. பிற மக்களுக்கு இந்த மார்க்கத்தை அழகான முறையில் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். தாவாவை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதுவெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு ஏவினானோ அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதரும் எதை தடுத்து எதை ஏவினார்களோ நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்று பொருத்தத்தையும் பெற்று உயர்ந்த சுருக்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் பிரார்த்தனையோடு இந்த இரண்டாவது நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.